கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய 5 பேரும் நலமாக உள்ளதாக மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி தெரிவித்திருக்கிறார். கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பெண்ணின் ஆண் நண்பருக்கு தலையில் 28 தையல் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் குற்றவாளிகளை பிடிக்கச் சென்ற போது காயமடைந்த தலைமை காவலர் சந்திரசேகருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் சுட்டு பிடிக்கப்பட்ட குணா, கார்த்தி, சதீஷ் ஆகியோருக்கு குண்டுகள் அகற்றப்பட்டு அவர்களுக்கும் சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். கல்லூரி மாணவியும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியும் நலமுடன் இருப்பதாகவும் அவருக்கு தேவையான மனரீதியான கவுன்சிலிங் வழங்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.